வந்து கலாச்சார உரையில் வந்தாலும் சிலர் அவ்வாறு வருவதில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அழகான அந்த சாத்துப்படியில் 5ஆம் நாள் திருவிழாவானது. வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க நெல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் 5ஆம் நாள் திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அழகான அந்த சாத்துப்படியில் வருகின்ற அந்த முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை இன்று வந்து அன்ன வாகனத்தில் மிக அழகாக எழுந்தருளி வருகின்ற அந்த காட்சிகளோடு இன்றைய திருவிழாவில் நடைபெறப் போகின்ற சகல முக்கியமான விடயங்களையும் தொகுத்து இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைய தான் சேனலுக்கு வரீங்கடா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்னும் நிறைய காணொலிகள், இந்த திருவிழா சம்பந்தமான காணொலிகள் தொடர்ச்சியாக வர இருக்கின்றது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லூர் கந்தசாமி கோயில் வருடாந்த மகோற்சவம் 5ஆம் நாள் திருவிழாவானது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. சாமியானது உள்ளுக்குள் வீதியுலா சென்ற வண்ணம் ஜாகசாலியை நோக்கி நகர்ந்த வண்ணம் சென்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சி உள்ளுக்குள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே அந்த வானமானது மிக அழகாக கருத்து அந்த மலை மேகமூட்டத்தோடு இருக்கின்ற அந்த காட்சி பார்ப்பதற்கே, அந்த கோபுரத்தோடு சேர்த்து பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. சப்பரம் கட்டுகின்ற அந்த செயல்பாடுகள் செவ்வனே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சிலர் வந்து கலாச்சார உரையில் வந்தாலும் சிலர் அவ்வாறு வருவதில்லை. ஆனால் இவ்வாறான உடைகளுடன் கோயிலுக்குள் செல்வதற்காக தடை அந்த பலகையும் முன்னுக்கு எல்லோரும் விளங்கக்கூடிய வகையிலே முன்மொழிகளிலும் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நன்று பார்க்கப்பட்டு அந்த பேக்குகள் எல்லாம் பார்த்து செவ்வனே இருப்பவர்களை மட்டும் உள்ளுக்குள் விடுகின்ற அந்த காட்சி இருக்கின்ற அந்த டிஜிட்டல் பலகையில் எல்லா வகையான அந்த இதில் என்னென்ன விடயங்கள் செய்யக்கூடாது என்ற சம்பந்தமான சகல விடயங்களும் இங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. எண்ணப்பட்சி வாகனத்தில் எழுந்தறி வரும் அழகன் முருகனை வந்து பார்க்கின்றோம். கஜவெள்ளி மகாவெள்ளியுடன் அழகாக எழுந்தருளி வருகின்ற அந்த காட்சி திடீரென்று வந்த ஐயா தன்னோட பக்திபூர்வமான அந்த பஜனையை வந்து நிகழ்த்தினர். அவருக்குள் அந்த பார்வையும் அவருடைய அந்த செயல்பாடும் மிகவும் ஒரு பரவச நிலை அடைந்ததை நமக்கு காட்டுகின்றது. அவர் கைகளில் வித்தியாசமான அந்த தட்டக்கூறிய அந்த நாரதர் வைத்திருப்பது போன்ற அந்த அமைப்பை உடைய அந்த கருவியையும் வந்து வச்சிருக்கின்றார். அதே மாதிரி வித்தியாசமான முறையில் அவருடைய தேவாரம் வந்து காணப்பட்டது.
எல்லோரும் எதிர்பார்த்த அந்த முருகப்பெருமானின் வருகையினை நாங்கள் பார்க்கின்றோம். அழகான அந்த பொன்னிற அன்னப்பட்சியில் வருகின்றார். இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்றால், எந்த ஒரு கோயிலும் இல்லாதவாறு அந்த இலாம்பிச்சம் வேர், அந்த இலாம்பிச்சம் வேரில் செய்யப்பட்ட அந்த மாலையானது, அந்த வேர் எங்களுடைய இந்த யாழ்ப்பாணத்தில் இல்லை, இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டு அந்த மாலையானது கட்டப்படும். அந்த மாலை ஆனது பொதுவாக நாங்கள் ஓரிரு வருடங்கள் பல வைத்திருக்கக்கூடிய மாலை அவ்வாறே இருக்கும். இந்த வேர் நாங்கள் ஒரு 15 கிலோவுக்கு கிட்ட நாங்கள் வாங்கினோம் என்றால் மட்டும்தான் இந்த மாதிரியான மாலைகளை மிக அழகாக வடிவமைக்க முடியும் என்பது ஒரு முக்கியமான விடயம். விளக்கொளி நல்லையே, பக்தியொளி நல்லையே, ஜகாயன நல்லையே, பத்ராயான நல்லையே. ஓம் முருகா சரவண பவ இராஜ் கோபுரத்தை நோக்கி சாமியானது வருகின்ற அந்த அழகான காட்சி. மிக அருகாமையில் அந்த அன்ன வாகனத்தை பார்க்கும்போது அது உயிருடன் இருப்பது போல காட்சி அளிக்கின்றது. ஏனென்றால் அதனுடைய கண்ணை பார்த்தால் தெரியும் அந்த வாகனத்தின் உயிர்ப்போடு இருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டது மேலதிக சிறப்பு. அதே போல அந்த வெள்ளை மாலை மற்றும் அந்த வேரில் இலாம்பிச்சம் வேரில் அமைக்கப்பட்ட மாலையும் மிக அழகாக இருக்கின்றது.
சங்கிராமசிதாமரசண்முகனே கங்காநதி गंगा नदी पालक पागरने कावर षण्मुगने शिंगारमडं दयर्ति नरिपोय मंगामयनक्क वरं तरुवाय षण्मुगने நரிவாய் சிங்காரமடந்தயர்த்தி நரிவாய் தீய நரிகளிலே நான் போகாமல் என்னை காப்பாய் ஷண்முகனே சங்கிராமதிகாபல ஷண்முகனே शंकाव सीतावर षण्मुगने गंगा नदी पालक पागरने गंगा माताविन पुदल्वने गंगै ताயின் पुदल्वने षण्मुगने गंगा முதல்வனே ஷண்முகனே நான் தீய நெறிகளிலே போகாமல் என்னை காப்பாய் எப்போதும் காப்பாய் மடந்தையர் சிங்கார மடந்தையர் தீனறி போதாமல் என்னை நீ காப்பாய் சங்காமசிகாமல காவலனாகே வந்து காப்பாய் தீய நெறிகளிலே நாங்கள் ஒருவரும் போகாமல் ஷண்முகனே நல்ல எம்பதி ஷண்முகனே நாங்கள் எல்லோரும் தீய நெறிகளிலே போகாமல் எங்களை காப்பாய் நல்ல எம்பதியானே ஷண்முகனே கங்கா முதல்வனே ஷண்முகனே சிங்காரமடம் தயதீனறி போய் மங்காமல் மங்காமல் நான் மங்கி போடாமல் எனக்கு வரம் தருவாய் ஷண்முகனே சங்கிராமதிகாமர ஷண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே கருணையின் வடிவமே ஷண்முகனே நீ என்னை காப்பாய் கருணாகரனே ஆனந்தனே எங்களை நீ மங்காமல் தீய நெறிகளிலே போகாமல் காப்பாய். பொன் நிறத்திலான அந்த பட்சியிலே முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சியானது ராஜகோபுரத்தை தாண்டி அடுத்து குபேர வாசல் கோபுரத்தை நோக்கி நகர்ந்து செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அழகாக வடிவமைக்கப்பட்ட அந்த அன்னப்பட்சி வாகனத்தில் முருகப்பெருமான் வெள்ளை நிற மாலையோடு வருகின்ற அந்த காட்சி
குபேர வாசலை நோக்கி முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சி ஒவ்வொரு கும்பம் வைக்கும் இடங்களிலும் இங்கே உணவுகள் விதம் விதமாக பிரசாதமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இதில் லட்டு வந்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்குமதொழிந்தே பின்னையம் பெருமானே பின்னையம் பெருமானே தாழ்ந்தே அழிந்தே நின்னை உருதும் தருளும் காணவும் நாடுவரே தாழுவே 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 திருப்பாதம் கண்டு அலை கரித்து உன் திருப்பாதம் கண்டவர்களாலும் கூட்டோ ஆழ்வரும் கருத்தேனே காணுமதொழிந்தே திருப்பாதம் கண்டு கண்களி கூறப் பெருமதொழிந்தே பிறற்றுமதொழிந்தே பின்னகம் பெருமானே காணுவே அறிந்தே ஈர்ப்பாக இருக்கிறது.
தூக்கப்பட்டுள்ள அந்த சாமிகளானது மிகவும் வேகமாக வசந்த மண்டபத்தை நோக்கி செல்கின்ற அந்த காட்சி. சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.